ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம், ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பதை முதலில் மனதில் கொள்ள வேண்டும். உலகத்திற்கு நாம் அடிமை அல்ல, உலகமே நமக்கு அடிமை. நமக்காக உலகம் படைக்கப்பட்டது, உலகத்திற்காக நாம் படைக்கப்படவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த உலகத்தை வெல்லுவதற்கு முக்கியமான தாரக மந்திரம் ஆண்டவர் மேல் வைக்கும் விசுவாசம். கடவுள் மேல் வைக்கும் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்க உதவி செய்கிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், காக்கைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனாலும் உங்கள் பரமபிதா அவர்களை போஷிக்கிறார். ஆகவே நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவைகளுக்கெல்லாம் நன்மையான ஈவுகளை கொடுக்கிற தேவன் அதை காட்டிலும் அதிகமான நன்மைகளை அருளாதிருப்பாரா என்று சொல்லி நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறவராக இருக்கிறார். காக்கைகளை போஷிக்கிற தேவன், வண்ணத்து பூச்சிகளை உடுத்துவிக்கிற தேவன். வண்ணத்து பூச்சியினுடைய வண்ணத்தை போல யாருமே இதுவரைக்கும் சட்டை தேய்த்து போடவில்லை என்று அந்த காலத்திலேயே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு மிருக ஜீவன்களையும் ஆண்டவர் காப்பாற்றி போஷித்து கொண்டு வருகிறார். அதை காட்டிலும் மனிதன் விசேஷித்தமானவனாய் இருக்கிறான். ஆகவே அந்த ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் மிருக ஜீவன்களை காட்டிலும் மனிதனே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவனாக இருக்கிறான். உலகத்திற்கு நாம் அடிமையாகாதபடிக்கு நமக்கு அடிமையாக்கி கொள்ளுவோம். இதனாலே ஆண்டவர் மேல் வைக்கும் விசுவாசத்தை கொண்டு, ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்ததன் நோக்கமே நாம் உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களுக்காகவே. அதற்கு துணையாய் இருப்பது நம்முடைய விசுவாசம். ஆண்டவர் மேல் வைக்கும் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆகவே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ உலகத்தை ஜெயிப்பாய், உலகம் உன் காலின் கீழே இருக்கும் என்று சொல்லி, உலகத்தின் பின்னாடி உலகத்தின் மேலே ஆசை வைத்து உலகம் என்று சொல்லி திரியும் போது உலகம் ஒரு நாள் நம்மை கைவிடும். ஆனால் கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். காசை தேடி போனாலும் காசு என்பது அது தொடுவானம் என்று பழமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பணமும் இருக்கிற காணல் நீரை போன்றது, வசதிகள் எல்லாமே காணல் நீரை போன்றது. ஆனாலும் வெற்றடிக்கும் அழியாத ஒன்று ஆண்டவர் மேல் வைக்கும் விசுவாசம். அது கடைசி வரையும் இருந்தாலும் மரித்தாலும் நம்மை அவரிடம் கொண்டு போய் சேர்க்க வல்லமுள்ளதாய் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் மேலே நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தை வைப்போம். இன்மையிலும் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம், மறுமையிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் தேவனால் பிறந்த பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். அதற்கு நம்முடைய விசுவாசமே அதை ஜெயிக்க உதவும். அல்லேலூயா. இந்த நாளில் கூட பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அருமை நேசிதான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலவேளையில் நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனின் பிள்ளைகளாகிய ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்தை எதிர்த்து வெல்லுகிற ஆற்றல் பெற்றிருக்கிறான் என்று நீர் சொல்லியிருக்கிறீங்க. அந்த ஆற்றலை எங்களுக்கு தாருங்க. விசுவாசத்திலே நாங்கள் வல்லவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளும் உலகத்தை, பிசாசை ஜெயித்த பிள்ளைகளாக மாற்றுவீராக. எல்லா விதமான உலகத்தின் காரியங்கள் எங்களை ஆண்டவரே எங்களை அடிமைப்படுத்தாதபடிக்கு, உலகத்தின் காரியங்களை நாங்கள் அடிமை கொள்ளும்படிக்கு, உலகம் எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீராக. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூர்ந்து பிரியகர் செய்து வழிநடத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாடுவிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதித்து விசுவாசத்தில் ஜெயம் பெற உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.